வணக்கம். என்னுடைய கல்லூரி நாட்கள் பற்றி பேசுகிற போது நான் என்ன பாடுபட்டு பிஹெச்டி முடித்தேன், நான் எப்படி என்னுடைய மாணவர்களுக்கு பிஹெச்டிக்கு நெறியாளராக இருந்து வழிகாட்டினேன்லாம் சொன்னேன். நான் இன்னொரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டால், தமிழ் படித்தா முன்னுக்கு வந்துடலாமா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. கட்டாயம் வரலாங்க. எது படித்தேன்னா, ஆங்கிலம் படித்தாலும் ஹிந்தி படித்தாலும் எது படித்தாலும் முன்னுக்கு வரலாம். என்ன அதுக்கு வந்து வழிமுறைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல தேங்கி நிற்கக்கூடாது. ஓடிக்கொண்டிருக்கின்ற நதியில் பாசம் பிடிக்காது என்பது போல் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சான்றாக இப்போது நம்ம வந்து +2 முடிச்சிட்டோம். அடுத்து நமக்கு பொறியாளராக, மருத்துவராக, மற்ற இதுகள் எல்லாம் கிடைக்கலன்னு வச்சுக்கங்களேன். தமிழ் படித்தா என்ன, ஆங்கிலம் படித்தா என்ன, மொழி படித்தா என்ன, இதில் என்ன லாபம் அப்படின்னு கேட்கலாம். நிச்சயமாக லாபம் தாங்க. எப்படி நான் சொல்கிறேன். அதாவது பிஏ தமிழ் படிக்க வரோம்னு வச்சுக்கோங்க. பிஏ தமிழ் 3 ஆண்டு முடிக்கிறோம். இதில் கணக்கு கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது. இது கம்ப்யூட்டர்லாம் படிச்சுக்கலாம், வேணான்னு நான் சொல்லலை. இது முடித்த உடனே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு பிஏ டிகிரி, பிஎஸ்சி டிகிரி, பிஇ, எம்பிபிஎஸ் எது படிச்சிருந்தாலும் சரி, ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா ஐஏஎஸ்க்கு நம்ம தேர்வு எழுத தகுதியானவர்களாக மாறிடுறோம். நல்லா மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க. தமிழ் படித்தா எழுத முடியுமா, எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து குரூப் 1க்கு கொஞ்சம் ஓரளவு தகுதி ஆகிடுறீங்க. நான் பார்த்த எத்தனையோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிஇ படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி எம்பிபிஎஸ் தரேஸ் அகமதுன்னு பெரம்பலூர் கலெக்டராக இருந்தாங்க, இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்காங்க. அவங்கெல்லாம் எம்பிபிஎஸ். அவங்க இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் இன்றைக்கி நமக்கு தலைமைச் செயலகத்தினுடைய உயரதிகாரியாக இருக்கக்கூடிய அவர் வந்து வேளாண்மை படித்து வந்தவர். அதனால் நீங்கள் முதல்ல டிகிரிக்கு வாங்க, பிஏ முடிக்கணும். சரி, முடித்த உடனே வேலைக்கு போக வேண்டிய சூழல் வந்துச்சுன்னு வைங்களேன், மறக்காமல் பிஎட் படிக்க பாருங்கள். படிச்சிட்டோம்னா பிஏ பிஎட் வச்சுக்கிட்டோங்கன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு பள்ளியில் முதல்ல வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். எம்ஏக்கு வாங்க. பிஏ முடிச்சோடனே எம்ஏ போகலான்னு வச்சுக்கோங்க. எம்ஏ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, எம்ஏ படிக்கிறப்ப செய்ய வேண்டிய முக்கியமான வேலை நான் என்ன செஞ்சேங்கிறதையும் சொல்கிறேன். முதல் ஆண்டு முடியுது. 2ஆம் ஆண்டு ஆரம்பித்தோடனே அந்த 2 செமஸ்டரில் 3ஆவது செமஸ்டர்லேயே நீங்கள் என்ன செய்யணும்னா, பிஹெச்டி பண்ணுறதுக்கான அந்த தேர்வுக்கு தயாராகிடணும். எதுக்கு? ஜேஆர்எஃப்க்கு தயாராகிடணும். அந்த ஜேஆர்எஃப் தேர்வு எழுதி நீங்கள் அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதில் ஒரு பேப்பர் ஆங்கில பேப்பர் இருக்கும், ஒரு பேப்பர் நம்முடைய தமிழ் பேப்பர் தான். இதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஸ்டைஃபண்ட் இருக்குது பாருங்கள், அது ஒரு ஆசிரியருக்குரிய சம்பள அளவுக்கு வருதுங்க. 50,000 ரூபாய்க்கு மேலே வருது. 5 ஆண்டுகள் பண்ணலாம். அதாவது கரும்பு தின்ன கூலி மாதிரி பிஹெச்டி பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்குது. வீட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம், யாரை பற்றி கவலைப்பட வேண்டாம். நல்லா சொன்னால், நான் எனக்கு ஸ்டைஃபண்ட் வர ஆரம்பிச்சோன்னே எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ அதை நம்பி நான் அந்த காலத்தில் இருந்திருக்கேன்னு பார்த்துக்குங்க. இப்போ ஸ்டைஃபண்டு நமக்கு கிடைக்கும். இதுக்கு நம்ம அந்த செகண்ட் இயர் படிக்கிறப்பவே ஆரம்பிச்சிட்டோம்னா, நாம் எம்ஏ முடிச்சுட்டு வர்றப்ப, இப்போ எம்ஃபில் வேண்டியதில்லை, எம்ஏ முடிச்சுட்டு வர்றப்ப பாஸ் ஆகிட்டா நமக்கு கைடாக வர்றவங்க பிஹெச்டி, அதாவது ஜேஆர்எஃப் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டை உடனே எடுத்துக்கிடுவாங்க, உடனே கைடு கிடச்சிருவாங்க. இப்போ நமக்கு பணமும் கிடச்சிரும். எங்கள் கல்லூரியில் நடந்தது சொல்கிறேன். அங்கே வந்து ஜேஆர்எஃப் பாஸ் பண்ண பல பேர் ஸ்டைஃபண்ட் கிடைக்கிறதுக்கு வழி இல்லைன்னு இங்கேருந்து போயிட்டே இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய மாணவர் இன்றைக்கு தமிழ் வளர்ச்சித்துறையில் அகரமுதலில் பணியாற்றுகின்ற கார்த்திகேயன் அவர்களுக்காக நான் வந்து டெல்லிக்கு போனேன். டெல்லியில் என்னுடைய இனிய நண்பர் சக்தி பெருமாள் அவர்கள், டெல்லியினுடைய தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் முகுந்தன் போன்றவர்கள் வந்து எனக்கு உதவி பண்ணாங்க. எப்படி உதவி பண்ணாங்க? இந்த ஃபைலை எடுத்துகிட்டு போனேன். நான் கையோடு எடுத்துகிட்டு போய், எங்களுக்கு இந்த ஸ்டைஃபண்ட் கொடுக்கறதுக்கு அது ரொம்ப நாளாகவே ஒன்றும் கிடைக்காம இருக்குதுன்னு சொன்னோடனே, அந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு முயற்சி எடுத்து முதல்ல கார்த்திகேயனுக்கு அந்த இதை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நல்லா நினைவு வச்சுக்கோங்க, 11 டிபார்ட்மெண்ட்டில் ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள ஸ்டைஃபண்ட் மூலமாக பல கோடி ரூபாய்களை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது கல்லூரிக்கு பெருமை. அதே போல் அந்த மாணவருடைய வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டுறது, அது முடித்த உடனே வேலை வாய்ப்புக்கு வசதியாக இருக்குது. அப்போ ஜேஆர்எஃப்ங்கிற அந்த ஒரு பிஹெச்டியை மறக்காமல் எழுதணும். இன்னொன்று நினைவு வச்சுக்கோங்க, இந்த பணம் ஒரு பக்கம் வரும், படிப்பு ஒரு பக்கம் தொடரும், நம்ம ஆசிரியராகவும் பயிற்சி எடுத்துக்கலாங்க. அப்போ இத்தனை வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குதுங்க. அதனால் இதை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். 16 பேரில் 12 பேர் ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணி அந்த நிதி உதவி பெற்றிருக்காங்க. அதனால்
எனக்கு வழி இல்லை, வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் சொல்லவே வேண்டாங்க. நாம் வழிகளை தேடுவோம். தேடினால் கண்டடைய முடியும். பிஹெச்டியில் ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணால் அது அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. இது பிஏ மொழி படிப்பவர்கள், அதே போல் பிகாம் படிப்பவர்கள், பிஹெச்டி பண்ண வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்துனீங்கன்னா, பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு அற்புதமான வாழ்க்கை இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் பேராசிரியராக செல்வதற்கும் நல்ல ஒரு வழியை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நான் என்னுடைய அனுபவத்தில் கண்டடைந்தது, மற்றவர்களுக்கும் நான் வழிகாட்டியது. மறக்க வேண்டாம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது என்னுடைய கல்லூரி பருவத்திலே வளர்ந்து ஆசிரியரான பிறகு நான் செய்த செயல். சரி, ஆசிரியராக என்ன செய்தோம் என்றால் அதையும் பார்க்கலாம். 9/9/85 நான் தியாகராசர் கல்லூரியில் தமிழ் துறையில் பணிக்கு புகுந்து 2014 ஓய்வு பெற்றேன். இந்த 2014 வரைக்கும் என்னுடைய பயண வாழ்க்கையை நான் சொல்கிறேன். வெறும் ஆசிரியராக மட்டும் இருந்தனா, அல்லது நான் வெவ்வேறு சாதனைகள் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு அங்கே கிடைத்ததா, அந்த வாய்ப்பு, எனக்கு கிடைத்த பரிசுகள், எனக்கு கிடைத்த பட்டங்கள், நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். தொடர்ந்து பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.